ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப கேவலமாக இருக்குடா இந்திய அணி போய் அயர்லாந்து அணி எதிராக சீரீஸை தோத்தது. உண்மையாக என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. எந்த அளவுக்கு மோசமாக இந்திய அணி விளையாடுவாங்களா? ஆனால் அயர்லாந்து அணி உண்மையாக பாராட்டி ஆகணுங்க. 2 முறை தொடர்ந்து சாம்பியனாக இருக்கிற டீமை ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அயர்லாந்து அணிக்கு. ஆனால் இந்திய அணிக்கு இது ஒரு மோசமான சீரீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய அணியோட நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க. முன்னாள் நம்ம ஐபிஎல்ல சிஎஸ்கேவோட நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா அயர்லாந்து எதிரான சீரீஸ், அதாவது 2-0 சொல்லிட்டு சீரீஸ் தோற்றுருக்காங்க. அது குறித்து ஓப்பனாக பேசியிருக்காருங்க ஷெயின் வாட்சன். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷெயின் வாட்சன் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த தோல்வி என்னால் நம்பவே முடியலைங்க. இந்தியா அயர்லாந்து எதிராக சீரீஸை தோற்றுருக்காங்க, அது ஒயிட் வாஷ். ஏன்னா இந்திய அணி ஒரு தரமான அணிங்க. ஐபிஎல் மூலமாக இந்திய அணிக்கு நல்ல பிளேயர் கிடச்சிருக்காங்க. இப்போ கூட வைபவ் சூரியவன்சின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதுபோல் இந்திய அணி நல்ல பலம் வாய்ந்த டேலண்டட் பிளேயர் இருக்காங்க. இருந்தாலும் அயர்லாந்து அணி எதிராக தோற்றுருக்குது இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் என்ன இந்திய அணிக்கு அட்வைஸ் சொல்ல வரோன்னா, கண்டிஷன் ஏற்ற மாதிரி விளையாடுங்க. எல்லா இடத்துலையுமே அதிரடியாக விளையாட முடியாது. கண்டிஷன் ஏற்ற மாதிரி விளையாடினா மட்டும்தான் எந்த போட்டி இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இந்திய அணிக்கு நான் அட்வைஸ் சொல்லிக்கிறேங்க. ஆனால் இந்திய அணி உண்மையாக நல்ல தரமான அணியாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனால் அவங்க அணியில் எந்தெந்த பிளேயர் விளையாடணும், எந்தெந்த பிளேயர் விளையாட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டிசைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வைபவ் சூரியவன்சி கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருந்தா அவர் 2 போட்டியில் எதனா ஒரு போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணியை ஜெயிக்க வச்சிருப்பார். எனக்கு அவர் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி தோற்றதுக்கு வைபவ் சூரியவன்சி எடுக்காத ஒரு காரணமாக நான் கருத்து வைக்கிறேன். கண்டிப்பாக இங்கிலாந்து சீரீஸில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்ருக்குங்க, அவரோட பேட்டிங் கோசரம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா தலைமை கரெக்டாக கணிக்காக சொல்லியிருக்காருங்க. வைபவ் சூரியவன்சி அணியில் எடுக்காது தான் எதனா ஒரு போட்டி ஜெயிச்சு குத்துருப்பார் எடுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா 2 மேட்சுமே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 180 அடிக்கணும், ஓகே. 2வது மேட்ச்சில் வெறும் 154 ரன் அடிக்கணும் போது இருக்கும்போது கண்டிப்பாக சூரியவன்சியில் இருந்திருந்தாருன்னா அவர் பவர் பிளேயில் 60-70 ரன் அடித்து கொடுத்துட்ருப்பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தள்ளி ஆனாலே ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அதனால் கண்டிப்பாக சூரிய வைபவன்சியை அணியில் எடுக்க அது ஒரு பெரிய ட்ராப் பேக் தான். ஆனால் பொறுத்து பார்க்கலாங்க. இங்கிலாந்து எதிராக முதல் போட்டி விளையாட போகிறாங்க இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு. அது குறித்து இன்றைக்கி இந்திய அணி எப்படி விளையாட போகிறாங்க, எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. யார் அணியிலேருந்து ட்ராப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி தெரிஞ்சிருங்க யார் விளையாட போகிறாங்க இங்கிலாந்து அணி எதிராக சீரீஸ் முதல் போட்டி, அதாவது T20 போட்டியோ முதல் போட்டியை. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இன்றைக்கி வெற்றி பெறுமா முதல் T20 போட்டி, அதுவும் இங்கிலாந்து எதிராக? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலை கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.